ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 30/4/2024 செவ்வாய்க்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 17ஆம் நாள், உத்தராயணம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை, மேல் நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். மேஷலக்னம் இருப்பு 1 நாழிகை 59 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:58 மணிக்கு. கரணன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி இன்று அதிகாலை 4:46 மணி வரை சஷ்டி, அதன் பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:39 மணி வரை பூராடம், அதன் பின்பு உத்திராடம். நாமயோகம் இன்று இரவு 8:14 மணி வரை சாத்தியம், அதன் பின்பு சுபம். கரணம் இன்று அதிகாலை 4:46 மணி வரை வணிஜை, அதன் பின்பு மாலை 3:58 மணி வரை பத்திரை, அதன் பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 2:39 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு அதிகாலை 5:57 மணி வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானையும் நவ கிரகங்களில் உள்ள பிராத்துருக்காரகராகிய ஸ்ரீ செவ்வாய் பகவானையும் வணங்க சுபிக்ஷங்கள் வந்து சேரும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன், கன்னி ராசியில் கேது, தனுசு ராசியில் சந்திரன், கும்பராசியில் சனி, மீனராசியில் ராகு, புதன் மற்றும் செவ்வாய் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதொருமை மேஷ ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார். பிற்பகலுக்கு மேல் அவர் அப்படியே உங்கள் ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதனாலே நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு முயற்சிகள் பலிதமாகும். அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் ஓயும். உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் மனக்குழப்பமின்றி சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பான சூழ்நிலை கண்டிப்பாக நிலவும். வருமானம் ஓரளவிற்கு எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய சில முக்கிய முன்னேற்பாடுகளை நீங்களே செய்து கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமானங்கள் கூடலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சார பரமேஸ்வரர். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சலசலப்பம், பிற்பகலுக்கு மேல் மன நிம்மதியும் உண்டாகும் நாள். காலையில் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது, ஏன்னா அது 2.25 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் பிற்பகலுக்கு மேல் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடமாக்கிய பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுறது நல்ல திருப்பங்களை உங்களுக்கு கொடுக்கும். 8ஆம் இடத்துல சந்திரபகவான் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய அளவில் பாதகங்களை கொடுக்காது. அப்படின்னாலும் சில படிப்பினைகளை கொடுக்கலாங்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது. உத்தியோகத்தில் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி, கூடுமானவரை எல்லாரையுமே அனுசரித்து போகிறது நல்லது. ஏன்னா எல்லாரையும் நீங்கள் திருப்திப்படுத்த முடியாது, அனுசரித்து போகலாம். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும்.
வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிற்பகலுக்கு மேல் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. உடல் ஆரோக்கியம் அப்படிங்கும்போது இன்னைக்கு கொஞ்சம் முன்னேற்பாடுகள் எல்லாம் எடுத்துக்கிறது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கலகலப்பும் பிற்பகலுக்கு மேல் சலசலப்பும் உண்டாகும் நாள். ஏன்னா காலையில 7ஆம் இடமாகிய களத்திரஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால கலகலப்பா இருப்பேன். அவரே பிற்பகலுக்கு மேல் உங்களுக்கு சந்திராசிரமம் உருவெடுக்கிறார். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆனாலும் இன்னைக்கு காலையில குடும்பத்துல ஒரு கணவன் மனைவி பிரச்சனை எல்லாமே இருக்காது. சந்தோஷமான ஒரு சூழ்நிலை குடும்பத்துல இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவாள்லாம் சலுகைகள் வேணும் அப்படின்னா காலையிலேயே கேட்டுருங்கோ. தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போது எல்லாரையும் அனுசரித்து போகிறது நல்லது. குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்கள் கலகலப்பாக காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். வருமானம் ஓரளவிற்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஆற்றலும் பிற்பகலுக்கு மேல் கலகலப்பும் உண்டாகும் நாள். காலையில் 6வது இடமாகிய பகைரோண ரோகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார், உங்கள் ராசிநாதன். அதே சமயம் அவர் பிற்பகலுக்கு மேல் களத்திரஸ்தானமாக 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார். குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழல் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு தன்னம்பிக்கை கூடும். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் எதிர்பார்க்குற அந்த ஒப்பந்தங்கள்லாம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்கள் அப்படிங்கும்போது அவங்க இந்த யுனானி, ஹோமியோபதி, ஆயுர்வேதம், சித்தா இந்த மாதிரி மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் தனி மரியாதை கிடைக்கும் அலுவலகத்தில். வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குங்க. உடல் ஆரோக்கியமாக ஓரளவுக்கு சிறப்பாக அமையும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு கடன் சுமை குறையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். பிற்பகலுக்கு மேல் பகைரோண ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதனால காலையில் லைட்டாக குழப்பம் இருக்கும். ஆனால் பிற்பகலுக்கு மேல் பார்த்தீங்கன்னா உங்களோட பவர் என்னங்கிறத நீங்கள் தான் அப்போ புரிஞ்சுப்பீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையில் இன்னைக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் ஓரளவுக்கு முன்னேற்றம் தேடி வரும். தொழில் வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்களுக்கு குழந்தைகள் ஓரளவிற்கு அனுகூலமாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய சில ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது குழந்தைகளின் மூலம் சில நல்ல தகவல்களை எதிர்பார்ப்பார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். சாயந்தரம் அப்படியே பார்த்தீங்கன்னா, அதாவது பிற்பகலுக்கு மேல் ஒரு உத்வேகம் உங்களுக்கு வரும். காலையில் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். அதே சமயம் பிற்பகலுக்கு மேல் அவர் பஞ்சமஸ்தானமாக்கி 5ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதனால இன்னைக்கு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவிக்கு ஓரளவுக்கு அனுகூலம் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த பணியிட மாறுதல் விஷயமாக நீங்கள் கேட்டிருந்த நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு உற்றார் உறவினர்கள் பக்க பலமாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பான சூழ்நிலை நிலவும். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான்.
காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். தைரியம் அதிகமாக இருக்கும். பிற்பகலுக்கு மேல் அவர் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதனால சில பேருக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குங்க. உத்தியோகத்தில் உங்களோட தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகளுக்கு உங்கள் கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு மனோதைரியம் அதிகமாகும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். அவரே பிற்பகலுக்கு மேல் உங்கள் சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துக்கு வந்துடுறதுனால தைரியம் அதிகமாகும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஜாலியாக இருங்கோ. உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த விரும்பிய சலுகைகள் இன்னைக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் குதூகலமாக காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பான சூழ்நிலை நிலவும். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியதும் மகாலட்சுமி தாயார். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் அலைச்சலும் பிற்பகலுக்கு மேல் ஆதாயமும் உண்டாகும் நாள். காலையில் உங்களோட ஜென்மராசியில் சந்திர பகவான் இருக்கார். பிற்பகலுக்கு மேல் அவர் அப்படியே தனவாக்கு குடும்பஸ்தானமாகி 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதனால குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையில இன்னைக்கு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாங்கிறதுனால அனுசரித்து போகிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் அலைச்சல் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் சில முயற்சிகள் சற்று காலதாமதம் ஆகலாம். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகும். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்கள் இன்றைய தினம் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது உச்சிதம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் அடர்நீளம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சந்தோஷமும் பிற்பகலுக்கு மேல் அலைச்சலும் அதிகரிக்கும் நாள். ஏன்னா காலையில் அயனசயன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். அவரே பிற்பகலுக்கு மேல் உங்கள் ஜென்மராசிக்கு வந்துடுறார். அதனாலேயே சில குழப்பங்கள் அதெல்லாம் இருக்கலாம். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் அந்த விரும்பி இடமாற்றம் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் வியாபாரம் அபிவிருத்திகரமாக நடைபெறும். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் மிளிரும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் குதூகலமாக சந்தோஷமாக காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்தாலும் செலவுகளும் இருக்கத்தான் செய்யும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலை நிலவும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வரவும் பிற்பகலுக்கு மேல் செலவும் உண்டாகும் நாள். காலையில் சந்திர பகவான் 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தில் இருக்கார். பிற்பகலுக்கு மேல் அவர் அப்படியே ராசி மாதிரி உங்களோட விரயஸ்தானத்துக்கு வந்துடுறார்.
அதனால இன்னைக்கு வரவு இருக்கு, செலவு இருக்கு. குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமையில இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க. உத்தியோகத்துல நீங்க எடுக்கிற காரியங்கள் அற்புதமா நிறைவேறும். தொழில் வியாபாரம் அருமையாக லாபகரமாக செல்லும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் குதூகலமாக காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பு பரிசு காத்திருக்கிறது. வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீன ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பொறுப்பும் பிற்பகலுக்கு மேல் சிறப்பும் உண்டாகும் நாள். காலையில ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கா, பரபரப்பா இருப்பேன் இன்னைக்கு. அதுக்குண்டான உயர்வு வர வேண்டாமா சொல்லுங்க. என்னதான் மாடு மாதிரி உழைச்சாலும் அது கரெக்டாக அந்த ஒரு கிஃப்ட் கிடைச்சாதான் சந்தோஷம். அந்த வகையில் பிற்பகலுக்கு மேலே உங்களுக்கு சிறப்பான சூழ்நிலை நிலவும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையில் இன்னைக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னாலும் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பொறுப்புகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் மேலோங்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கலாம் உற்றார் உறவினர்களின் வருகையால். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அருமையாக நிறைவேறும். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி ஓரளவிற்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.